அஸ்வத்தாமன் அழிவில்லாதவராக மாறியதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அஸ்வதாமன் மகரிஷி துரோணரின் மகன். அஸ்வதாமன் பிறக்கும் பொழுதே நெற்றியில் ஒரு ரத்தினக்கல் இருந்தது. அந்த கல் மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்களை கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுத்தது மற்றும் தேவர்கள், அசுரர்கள், பசி, முதுமை இவற்றிலிருந்து பாதுகாத்தது. அந்த ரத்தினக்கல் அஸ்வதாமனை அழிவில்லாதவனாகவும் யாராலும் வெல்ல முடியாதவராகவும் மாற்றியது. சிறந்த வில்லாளி, அமரத்துவம் உடையவர், சிரஞ்சீவியானவர். மகாபாரத யுத்தத்தில் அஸ்வத்தாமன் கௌரவர்களின் பக்கம் இருந்தார். அவருடைய தந்தையான துரோணர் இறந்த பிறகு தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக பாண்டவர்களின் 5 புதல்வர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாராயணாஸ்திரம் பயன்படுத்தி அவர்களை கொல்லத் துணிந்தார். ஆனால் கிருஷ்ணர் அதனை குறுக்கிட்டு தடுத்து நிறுத்தினார். மேலும் அஸ்வதாமனுக்கு கிருஷ்ணர் ஒரு சாபத்தையும் கொடுத்தார். கலியுகம் முடியும் வரை உயிருடன் மரண வேதனையை அனுபவிப்பாய் என்று கூறினார். இதனால் அஸ்வதாமன் இன்றளவும் உயிருடன் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. உங்களின் கருத்து என்னவென்று கமெண்ட்ல சொல்லுங்க.